சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு சுக்கிர தசை 20 வருடம். 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். படிப்பில் நிறைய தடைகள் கொடுத்துருந்துச்சுனாக்கா அந்த தடைகள்லாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வக்ர பார்வை அப்படிங்கிறது மேசராசிக்கு இருக்கிறதுனால படிப்பு ரீதியாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் இருக்காது. 11ஆம் இடத்திலிருந்து வக்ரமாகும்போது சனீஸ்வர பகவான் எப்போதுமே நன்மையான பலன்களை தான் இந்த மேசராசிக்கு கொடுப்பார். பார்வையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பார்வையாக மேசராசியை பார்க்குறதும் 5ஆம் பார்வையாக சிம்மராசியை பார்க்குறதும் 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறதும் நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சுக்கிர தசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை, குடும்பஸ்தான அதிபதி தசை, கலத்தரஸ்தானாதிபதி தசை. இந்த காலகட்டங்களில் 25 வயசுக்குள்ளே இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வக்ரமாகும்போது இதற்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா இப்போ அந்த முயற்சிகளுக்கு உண்டான வேகம் எடுக்கும். வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சனி பெரும்பாலும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம், பாவ கிரகம், அசுப கிரகம். இருக்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடம். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எது மாதிரியான முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்களாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் இந்த நேரங்களில் கொடுக்கும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது சனிக்கு ஆகாத தசை. இருந்தாலும் 11ஆம் இடம் அப்படிங்கிறது அவயோக கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா சிறப்பு. இப்போ இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் ஆனாலும் சரி இல்லை வக்ரகதியில் இல்லாமல் இருந்தால் கூட இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் 26, 27, 28 இந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும். 31 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும். ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்தாலே போதும். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கும்போது சனீஸ்வர பகவான் கோச்சார ரீதியாக வக்ரமாச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும். முயற்சிகளில் வெற்றிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். திருமணமாகி நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்கனாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியெல்லாம் சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ பெரியவங்களை வச்சு முயற்சி பண்ணிங்கனாக்கா சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்கள் உண்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறது ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இது வரைக்கும் லாபமே இல்லை அப்படின்னா கூட இந்த வக்கர காலங்களில் லாபத்தை கொடுக்கும். தொழில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இது வரைக்கும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இந்த 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறது, லாபஸ்தானத்தில் வக்ரமாகிறது நல்ல ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன தசா புத்திகளை இருந்தாலும் சரி, சனி வக்ரமாகும்போது 11ஆம் இடத்துல வக்ரமாகும்போது மன அழுத்தங்களை கொடுக்கும், மனப்பதட்டங்களை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்தவித பாதிப்பும் கிடையாது. இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு
தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் ஒரு சிலர் பேருக்கு மாறும். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள், இது சுகஸ்தானாதிபதி தசை. சனி பகவானுக்கு ஆகாத தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா சந்திர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, அதுவும் இல்லாமல் ராகு தசை. இந்த 4 கிரக தசைகள் நடக்கும்போது சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்ததுன்னா பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அவயோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறது நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர பகவானுடைய தசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி தசை. இது வரைக்கும் தாயாரின் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த பாதிப்புகள் கிளியர் ஆகும். உடல்நிலை சார்ந்து ஏதாவது மருத்துவம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு மருத்துவம் எடுத்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கிளியர் ஆகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு சந்திரன் அவயோகராக வந்தால் கூட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். தொழில் ரீதியான நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். வேலை ரீதியாக ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஒரு சில பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். எல்லாமே நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தசைகள் தான் வேறவே தவிர ஒவ்வொரு தசைக்கும் பலன்கள் என்னென்னா 11ஆம் இடத்தில் வக்கரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை தருவார் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ சந்திர தசையில் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் வெளிநாடு போகணுன்னு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் முயற்சிகள் இப்போ தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் மூலிமா இது வரைக்கும் ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தேனாக்கா அந்த வண்டி வாகனத்தில் ப்ராப்ளம் இருக்காது, செலவுகள் இருக்காது. ஒரு சிலர் வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து சேர்க்கையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். வக்கர காலங்களில் நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. இந்த நேரங்களில் போன வருடம் சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் வக்கரமானதுனால மகர ராசிக்கு கனெக்ட் ஆச்சு. இப்போ மகர ராசிக்கு கனெக்ட் ஆகலை, ஒரே இடம் கும்பராசியில் மட்டுமே வக்கரமாகுது. அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கரமாகிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்கள் கொஞ்சம் கம்மியாகவும், வேலை சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகவும். என்னதான் இருந்தாலும் வக்கர காலங்களில் சனி பகவான் வக்கரமாகும் போது உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திரதசை காலங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும் நிலையான ஒரு எண்ணங்கள் இருக்காது. நிலையான ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க. எல்லாமே வேலை மாற்றங்கள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுத்து வாங்குறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போடுறதோ இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரம் ஆகும்போது உயர் பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அரசியல் சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தாலும் இந்த நேரங்களில் கிடைக்கும். 41 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் எங்கே இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் தசை காலங்களில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரமாகும் போது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழில் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் மாற்றுவீங்க. தொழில் மாற்றத்துக்கு உண்டான அமைப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். திடீர் வேகம் எடுக்கும். நிறைய மனப்பதட்டத்தில் இருந்தீங்கன்னா கூட அந்த மனப்பதட்டங்கள் இருக்காது. ஒரு சிலருக்கு சொத்து ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். நில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ, இல்லை அரசியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை கேஸு கோர்ட்டு ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள்லாம் நல்லபடியான தீர்ப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. வெகு நாட்களாக நில பிரச்சனைகள் இருந்துச்சு, மண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இடமாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையில் ஏதோ உயர் பதவிகள் கேட்டிருந்தாலோ இந்த நேரங்களில் கண்டிப்பாக செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் சனீஸ்வர பகவான் வக்கரமாகுது. அதனால் பெருசாக பாதிப்புகள் கிடையாது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் இந்த நேரங்களை பார்க்கலாம். இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் சனிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குருவோட வீட்லேயோ, புதனோட வீட்டில், சுக்கிரனோட வீட்டில், இந்த 3 கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர பெரிய பாதிப்புகள் கிடையாது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனப்பதட்டங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் நட்பு கிரகம் வீட்டில் இருந்துச்சுனாக்கா பாதிப்பு அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டாதிபதி மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அந்த நன்மை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது சனி பகவான், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான், லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த கிரகம் வக்ரமாகும்போது, பலம் இழக்கும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டு. குடுக்கல் வாங்கல், பணப்பற்றாக்குறை, இல்லை வேலை ரீதியாக பாதிப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சனியோட வீட்லேயோ, சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த ராகு தசையானது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான டைம். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் கடன் பிரச்சனை ஏற்படும், பணப்பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், மனப்பதட்டங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த மாற்றங்கள் கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், காற்று ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகும் போது வேகம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அது எது சார்ந்து வேகமாக இருக்கும் அப்படின்னாக்கா நெகட்டிவ் சார்ந்து தான் வேகமாக இருக்கும். இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குனாக்கா அதிகமாக கடன் தொல்லைகள் அதிகமாக வரும். மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். மருத்துவம் சார்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாக்கா அதில் உடல்நிலை பாதிப்புகளை கொஞ்சம் கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது மருத்துவம் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுக்கும். செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய வீடுகளுக்கு மட்டுமே சனியுடைய பார்வை இருக்குது. இது மேன்மையான பார்வை தான். சொத்து பிரச்சனைகள் எதாக இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும். சண்டை சச்சரவோடு தான் கொஞ்சம் தீர்வு கோரும். இந்த வக்கர காலங்களில் சொத்து பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா ஒரு சிலருக்கு தீர்வு வரும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா ஒரு சில பேருக்கு தீர்வு கோரும். சுயதொழில் பாதிப்பு பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லதில்லை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது சனிக்கு பகை கிரக வீட்லேயோ, சனியோட வீட்லேயோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. இந்த ராகு தசையானது எவ்வளோதான் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் உயர் பதவிகளை கொடுத்துரும். அதுவும் இல்லாத சம்பள உயர்வு கொடுத்துரும். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கொடுத்துரும். ஒரு சில கெடு பலன்கள் உண்டு. அது உடல்நிலை ரீதியாக, கடன் ரீதியாக, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து பிரச்சனைகள், அது சார்ந்து கவலைகளை கூடுதலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மையும் உண்டு இந்த ராகு தசையில், தீமையும் உண்டு இந்த ராகு தசையில். சனி வக்கர காலங்களில் 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்கரமாகும்போது மிக சிறப்பான பலன்களை இந்த நேரங்களில் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான் குரு பகவான். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் யோகம் செய்யக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ சனி வக்கரமாகும்போது இந்த நேரங்களில், இந்த வயதான காலகட்டங்களில் உணவு ரீதியான பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வரைக்கும் இருந்து மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். வீட்டில் நல்ல சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்த்து நிறைய கெடு பலன்களை தான் கொடுத்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ரிஷபராசியில் குரு இருக்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ரிஷபராசியில் குரு இருக்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது, குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப வளர்ச்சியை நல்லா கொடுக்கும். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் கூட அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை இந்த சனி வக்கர காலங்களில் கொடுத்துருவார். வீட்டில் பசங்களுக்கு உண்டான வளர்ச்சி நிறைய இருக்கும். பசங்களுக்கு உண்டான நிறைய செலவினங்கள் சுப செலவுகளாக முடியும். நிறைய நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். நிறைய நன்மைகள், அதிகபட்சமான நன்மைகள். வீட்டில் ஒரு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடமாற்றங்கள் இந்த நேரங்களில் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கர காலங்களில் கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 82 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். உடல் பாதிப்பு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்கற வாய்ப்பு இருக்குது. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். நன்றி.